பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனோட வார்த்தை சுதந்திரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியா முழுவதும் தன்னோட சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சுதந்திரத்தை அடையும்படி எண்ணற்ற பல பேர், ஆண்களும் பெண்களும் தன் உயிரை தியாகம் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசப்பா என்ன பண்ணுறாருனா, சிலுவையில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, மொத்த உலகத்துக்கும் சுதந்திரத்தை கொடுக்கும்படி தன்னோட ஜீவனை நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். அதனால தான் யோவான் 8:36 படி, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணுமா? இன்னைக்கு குமாரன் இடத்துல மனம் திரும்பி வாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட போவீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். அவர் சிந்தின அந்த ரத்தம் உங்கள் பாவத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கும். அவர் அடைந்த அந்த காயங்கள் உங்கள் நோயை சுகமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போதுமானதாக இருக்குது. ஆமேன். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 17 வசனம், கர்த்தரோட ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஏசையா 61:1 படி நிறைய காரியங்கள் ஆவியை ஏசப்பா நமக்காக செய்கிறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதிய ஆவியை தர்றாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் கர்த்தரோட ஆவி நமக்காக கிரியை செய்ய போதுமானதாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அவர் ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டு அவர் ஆவியால் நீங்கள் நடத்தப்படுவீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் விடுதலை ஆக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். 3வது விஷயம் என்னென்னா, யோவான் 8:32 படி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணுமா? சத்தியத்தை அறியுங்க. சத்தியம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வேதத்தை அறியுங்கன்றாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, வேதத்தில் ஒருவன் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மட்டும் இல்லைங்க, வேதம் தான் தீபம், நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஸோ நீங்கள் வேதத்தில் அறிந்து அவரோட சத்தியத்தில் நீங்கள் தியானமாக இருப்பீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமேன்.